ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுடிஸ் லவுஞ்ச் பை ரம்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் டெண்டர்ஸ் KFC ஸ்டைலில் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் டெண்டர்ஸ் பண்ணுறதுக்கு நான் 250 கிராம் எலும்பு இல்லாத சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டையை அடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஆனியன் பவுடர். ஒருவேளை உங்ககிட்ட கார்லிக் பவுடர் ஆனியன் பவுடர்லாம் இல்லைன்னா 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு வெங்காயம், கொஞ்சமாக தண்ணி விட்டு 3யும் நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க. அதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு அதோட ஃப்ளேவர் மட்டும் கிடைச்சா போதும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங். இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. கடைசியாக தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட நம்ம சிக்கன் பீசஸை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை மினிமம் நம்ம ஒரு 2 மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணணும். நீங்கள் வந்து ஓவர் நைட் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம சிக்கன் கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு நம்ம ஒரு சீசனிங் ஃப்ளார் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கடைசியில் தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த சிக்கன் பீசஸை இந்த மாவோட கோட் பண்ணிடலாம். ஒரு நல்ல க்ரஸ்ட் வரணும்னா இது இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்புறமா மிச்சம் இருக்கிற மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம மற்றதையும் ரெடி பண்ணிடலாம். சில பேர் 2 கோட்டிங் 3 கோட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் வெறும் மாவை எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சிக்கன் பீஸ் கிடைச்ச மாதிரியே இருக்காது. அதனால நான் இன்னைக்கு 1 கோட்டிங் தான் பண்ண போகிறேன். இதுலேயே நல்ல ரிசல்ட் வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கோட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கன் பீசஸ் எல்லாம் மாவில் கோட் பண்ணியாச்சு. எண்ணெயும் சூடாக இருக்கு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் பீசஸ் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரையாக இருக்குது. இதை பாருங்கள், இதோட க்ரஸ்ட் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இதோட க்ரஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. அப்படியே KFCயில் பண்ணுற மாதிரியே இருக்குது. இன்றைக்கி நான் வந்து ஒரு டிப்பிங் சாஸ் கூட சர்வ் பண்ண போகிறேன். இது வேறு ஒன்றும் இல்லை, 2 டேபிள் ஸ்பூன் மயோனீஸ், 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து சிக்கன் டெண்டர்ஸோட மட்டும் இல்லை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பன்னீர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்துக்கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட KFC ஸ்டைல் சிக்கன் டெண்டர்ஸ் வீட்லேயே எவ்வளோ ஈஸியாக பண்ணோன்னு பார்த்தீங்கல்ல. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன்.